ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி இருக்க பசங்க எல்லாமே பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு தான் ஒரு இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டில்னா, என்னடா வேலை வாங்க போகிறோம், எந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம், முடியுமா முடியாதா, இப்படி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ரைட்டாக இந்த ஏஜில் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் தான். இன்னும் சில பேர் நான் வேலைக்கு போயிடலாமா, நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகலாமா, காலைல படிக்கலாமா, இன்னும் என்னென்னமோ யோசிப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கோல்ஸு பெருசாக இருக்கும். அடுத்தது வீட்டில் உங்களுக்கு பெருசாக ஒரு சப்போர்ட் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சிலர் கிடைக்கும், சிலருக்கு ரொம்ப ரேர். ரைட்டாக அப்போ கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்ற கட்டாயம் வரும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குழந்த இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் அதிகம், வேலைக்கு போய் அவன்ற கட்டாயமும் இருக்கும். வேலைக்கு போய்ட்டு படித்தே ஆகணுனாலும் உங்களால் என்ன பண்ண முடியும். ஸோ அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்றது பெரிய ஒரு அடியாக இருக்கும். ரைட்டாக அதையும் தானே மென்டல் ப்ரெஷர். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும். நீங்கள் ஏதோ ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் கீழே போய்ட்டு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் கூட வேலை செய்வீங்க, ஆனால் சம்பளம் கிட்டத்தட்ட அதேமாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை பெருசாக்கிக்கிறதுக்கு ஒரு பெரிய உழைப்பு பண்ணணும். அதுக்கு ஒரு வருஷமோ 2 வருஷமோ உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து, உங்களுடைய மென்டாலிட்டி பொறுத்து தேவைப்படுது. ரைட்டாக அப்போ எங்கே படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, எதை படிக்கிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சினா என்ன, சிலபஸ் கண்டிப்பாக படிக்கணும், சரியா? எந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாம் சூஸ் பண்ணி அந்த சிலபஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணுங்கள், அதை பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லையா, குரூப் 1 குரூப் 2 கரெக்டாக பண்ணுங்கள், குரூப் 4 தனியாக கூட பண்ணுங்கள். ஏதோ ஒன்று, ஆனால் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். டார்கெட் இஸ் மஸ்ட்டு, சரியா? அடுத்த டைம் உங்கள்கிட்ட இருக்கிற ஹவர்ஸ் என்ன, ஒரு நாளைக்கு இத்தனை ஹவர்ஸ்னு படிக்கணும், 1 ஹவரா 2 ஹவரா 3 ஹவர்ஸா, அதை டார்கெட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். ஓகே, இத்தனை ஹவர்ஸ் நம்ம உள்ளே படிக்க போகிறோம், இதெல்லாம் தான் இந்த டேட்டில் இதெல்லாம் படிக்க போகிறோம், ப்ராப்பர் பிளான் வைங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க, சின்ன சின்ன டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட், மாதிரி தேர்வு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்க்குறீங்க. அந்த ரிசல்ட்டில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, வர 200 கொஸ்டின் 140 அடிக்கிறோம், அப்போ என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இதில் விடுறோம், இதெல்லாமே சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களோ, நமக்கு என்ன தேவையோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நமக்கானது கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இருக்க பிரச்சனையை மட்டும்தான் யோசிப்போம். அப்போ அது மட்டும்தான் இன்னும் டெவலப் ஆகும். ஸோ அதுமாதிரி யோசிக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் திங்க் வாட் யூ நீடட். ஓகே, அப்போ தான் அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க, திடீர்னு ஒரு பெரிய மரம் அது என்ன கேட்குதுனாக்கா, நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பேன், நீ என்ன நினச்சாலும் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேவா, சரி நான் நல்லா இருக்கேன், எனக்கு உடம்புல செம்ம ஃபிட் ஆகுது, எனக்கு கையில் ஒரு 10 கோடி ரூபா காசு டக்குன்னு ஒன்றே கிடைக்குது அதெல்லாம். ஓகேங்களா, திரும்ப எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு அதுவும் நடக்குது. சரிங்களா, கடைசியில் ஒரு வேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ, ஒரு நடக்காது, டக்குன்னு அதுவும் நடந்துடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு நினச்சா அப்போ நீங்கள் நெகட்டிவ் திங்க் பண்ணுவீங்களா? ஒருவேளை ஐயோ நான் செத்துட்டேன் என்ன பண்ணு, நீங்கள் செத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் நம்ம என்ன அதிகமாக நினைக்கிறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, ஒரு சக்ஸஸ்னு ஒரு புக் இருக்குது, அதில் ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க, நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ அட்ராக்ட் பண்ணுவேன். நீங்கள் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதை மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணுறது மேட்டர் இல்லை, உனக்கு எதுவுமே நடக்காது. சில பேர் சொல்லுங்கள், எங்கள் அம்மா அப்பா இப்படி தான், எங்கள் வீடு இப்படி தான், எல்லோரும் இப்படி தான், என் லைஃபே இப்படி தான், நான் அப்படி தான், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பேசிக்ஸ் தேவையோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள், அதை மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும், ஒரு நாள் நடக்கும். நான் தான் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 8 வருஷம் 2015 இன்றைக்கி என்ன பாருங்கள், 2024 பாருங்கள், நான் இதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடக்கும். சரியா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.